காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. நீங்களா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்களா திரு ராகுல் காந்தி முடிவுக்கு? பட் இதில் எந்த சாதக பாதங்களில் அல்டிமேட்டாக ஒரு கட்சிக்குள்ளே ஒரு தலைவராக நாங்கள் முடியும். என்ன கேட்டிங்கன்னா, நான் 5 ரூபா மெம்பர் தான். நான் காங்கிரஸில் முன்னாள் தலைவர், எக்ஸ்-எம்பி தானே. எனக்கு என்ன பதவி இருக்குது? ஒரு பதவியும் இல்லை. 5 ரூபா காங்கிரஸ் உறுப்பினர் தான். ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முன்னணி தலைவர்களில் ஒருத்தர் 50 வருஷமாக அரசியலில் இருக்காங்கிற என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னே தவிர, என் கருத்தை தான் காங்கிரஸ் கேட்கணுன்னு கட்டாயம் இல்லை. அது மாதிரி பல தலைவர்களும் கருத்து சொல்லுவாங்க. பட் அல்டிமேட்டாக சர்வே இதெல்லாம் பண்ணி கடைசியாக முடிவெடுக்க வேண்டியது ராகுல் காந்தி. எல்லாத்தையும் ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம்னு தாவியாக்கா சொல்கிறது, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் யாராவது நாங்கள் 100 தான் வருவோம், குறைச்சி தான் வருவோம் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட ஒரு உற்சாகத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். முக்கியமாக சமீபத்தில் ஒரு திருமணத்தில் நீங்கள் திரு செங்கோட்டையனை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு திரு செங்கோட்டையன் ரொம்ப பழைய நண்பராக இருப்பார். ஆகல தாவேக்காவுக்கு உங்களுக்கு ஒரு இணைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆனால் முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் விஜய் ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார். ஒன்று திமுகவின் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார், இல்லாட்டி அதிமுக வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார். சரி, அவர் யாருக்கு ஸ்பாய்லராக இருக்கார், அவர் கெய்னராக இருக்காராங்கிறத மேலே ஒரு அரசியலில் யாரை கெடுக்கிறாருங்கிறது ஈஸியாக கூட இருக்கலாம். அவங்க வாழ்கிறாங்களா, எவ்வளோ அவருக்கு என்ன, அந்த கட்சிக்கு என்ன லாபம், இருக்கிறவங்களுக்கு என்ன பலனடைங்கிறது தான் அல்டிமேட்டாக முக்கியம். அவரால் இவர் தோற்று போச்சு, இவரால் அவர் தோற்று போச்சுன்னு சொல்கிறது ஈஸி. இப்போ போன தடவை கூட சப்போஸ் தினகரன் அவர் ஒன்றும் முன்னால் ஒன்றும் மந்திரியாக இருந்ததில்லை, ஒன்றும் பெரிய பொறுப்புகளில் இருக்கலை. ஏற்கனவே ஜெயலலிதாட்ட இருந்த அசோசியேஷனு சைகளா உறவினருங்கிற முறையில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார்னு வச்சுங்க. ஆரம்பித்து ஆள் போட்டார், செலவும் பண்ணாப்புல, ஒரு எம்எல்ஏ கூட வரல. ஆனால் ஒரு 15 இடத்துல அதிமுக ஜெயிக்கிறத 10,000 20,000 30,000 வாங்கி தோக்குறதுக்கு காரணமாக இருந்தார். இப்போ எம்பி தேர்தலில் கூட வச்சுங்க, ஓபிஎஸ் அந்த கட்சியிலேருந்து தனியாக போய் போட்டு பலாப்பழத்துன்னு ஒரு சின்னத்தில் நின்னார். அவர் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதிமுக ரெட்டால் 1 லட்சம் தான் வாங்குச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணலாம், பட் அவர் ஜெயிக்கல இல்லை. ஸோ அது மாதிரி விஜய் யாரையாவது ஸ்பாயில் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது யாருக்காவது ஓட்டு பிரிகிற போது, புது ஓட்டு தவிர பழைய ஓட்டுகள் மாறுற போது யாராவது ஒருத்தருக்கு போட்ட ஓட்டு தானே வரப்போகுது. அது யாருக்கு போட்ட ஓட்டு அவர் வாங்குறாருங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும், மக்கள் தான் முடிவு பண்ணணும், மக்கள் தான் எஜமானர்கள். பட் அதனால் அப்படி பிரிச்சுட்டு அவர் ஒன்றுமே வராமல் போய் என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் காலம்தான் சொல்லணும் பதில் இருக்குது. அவருக்கே தனியாக ஒரு 7 சீட் கிடைக்கும், அதிமுக அணி அவர் பின்னுக்கு தள்ளிடுவார், அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் ஏற்றுக்கிட்டு கால்குலேஷன் போட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னேன், இன்னும் கூட்டணிகளே இறுதியாக்கப்படலை, முடிவாக்கப்படலை. எக்ஸப்ட் எங்கள் கூட்டணி உடையாமல் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி எந்த விரிசலும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்கிட்ட போகலாமா வரலாமான்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ சக்கரவர்த்தி போய் பாட்டு வச்சு கொஞ்சம் 4 நாள் ஒரு ரீல் ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ அவர் இல்லை நான் இட்லி சாப்பிட போனேன், வடை சாப்பிட கூட போயிருக்கலாமேங்கிறாரு. அரசியல் பேசலைன்ட்டார். எதுக்கு போயிருப்பாரு பிரவீன் சக்கரவர்த்தி? போனது தான் ஒத்துக்கிறாரு. அதை எதுக்கு போயிருப்பாருன்னு அதான் நான் பேசலைங்கிறாரு, இது பேசலைங்கிறாரு, நட்பு ரீதியாக போனேன்னு சொல்கிறாரு அவர். ஸோ அதனால் அன்லெஸ் அவரே அப்படி சொன்ன பிறகு அப்புறம் அதில் இல்லை நீங்கள் இதுக்கு தான் போனீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லையே. அப்படியே இருந்தாலும் வீதியை கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்துடுங்கிற மாதிரி ஒன்றும் ரகசிய சந்திப்பு, ரகசிய பேச்சாக இருக்கலாம். ஃபைனலி ஒரு முடிவெடுக்கும்போது மக்களுக்கு வெளியே தெரிஞ்சு தானே ஆகும், வந்தானே ஆகணும். ஆனால் விஜயை காரணம் காட்டி இன்னும் அதிக இடங்களை திமுக இருந்து பெறணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது. விஜய் காரணம் காட்டின்னு இல்லை, விஜய் கட்சியே ஆரம்பிக்காமல் இருந்திருந்தாலும் காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் நாங்கள் போன தடவை கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதனால் விஜய் கட்சி ஆரம்பித்தார், இன்னொரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால காங்கிரஸ் வற்புறுத்துன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. வாய்ப்பு இருக்குல்லண்ணா? இல்லை வாய்ப்பு இருக்குன்னா அதான் சொல்கிறேன், சில ஆசைப்படுறவங்க இருக்காங்க, சொல்கிறவங்க இருக்காங்கன்னு தான் ஒத்துக்கிறேன்னா. இல்லாமல் 100% காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களோ தொண்டர்களோ திமுகவோட தான் இருந்தாகணும்னு அப்படின்னு இல்லையே. எல்லா கட்சியிலையும் கருத்து வேறு இந்த மாதிரி சில கருத்துக்கள் இருக்கும். அதுவும் காங்கிரஸ் பரவாயில்ல, பெரிய ஜனநாயக கட்சி, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், யாரும் கண்டிக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க காங்கிரஸில். அதனால் ஓவர் ஜனநாயகம் காங்கிரஸில் இருக்குது.
அதனால் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு பேசுவாங்க. இப்போ தொலைக்காட்சியில் கூட எத்தனை கட்சியில் உட்காந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்க முடியும் தலைமையை கேட்காம? ஏதாவது ஒரு சென்டென்ஸ் தப்பாக சொல்லணும்னா அடுத்த நாள் ஒன்று யாரையா போக சொன்னான்னு மாட்டிடுவாங்க. இருக்கிற பொறுப்புலேருந்து எடுத்துருவாங்க பல கட்சிகளில். இப்போ காங்கிரஸில் பாருங்கள், யார் வேணாலும் பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன வேணாலும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுமாதிரி ஓவர் ஜனநாயகம் காங்கிரஸில் இருக்குது. அதனால் எதுவும் சொல்ல வந்தேன்னா அதனால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம், அபிப்பிராயங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். கடைசியாக ஃபைனலி இப்போ ராகுல் காந்தி முடிவெடுத்த உடனே எல்லா கருத்துக்களும் ஒரே கருத்தாகி இருக்கிற கூட்டணியில் வேலை பார்க்கணும். திமுக கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா எல்லோரும் வேலை பார்ப்பாங்க, அவ்வளோதான். நீங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்களா திரு ராகுல் காந்தி முடிவுக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்க, அவருக்கு 1008 சோர்ஸ் இருக்குது. இப்போ கருத்து கேட்டால் என்ன கருத்து கேட்டால் என் கருத்து சொல்லுவேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொன்னேன், இந்த கூட்டணி தொடரணும், இன்னும் அடுத்த மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ போய் பரீட்சை பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, அதிலே தொடர்றது தான் நல்லது. ஆனால் அது மட்டும் இல்லை, மாநில நலன் மட்டும் இல்லை, மாநிலத்தில் வந்து இங்கே திமுகவுக்கு உதவி பண்ணுறதுக்காக சொல்லலை, காங்கிரஸுக்கு நாளைக்கு பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது இந்த 40 சீட்டு எந்த ஸ்டேட்லேருந்து கிடைக்கும்? 40 எம்பி எந்த மாநிலத்தில் 40 இந்தியாவில் கிடைக்கும்? 10 காங்கிரஸில் எங்கே கிடைச்சிது? கேரளாவில் 10-12 வந்தது, பஞ்சாபில் 7-8 வந்தது. அது மாதிரி 2-3 மாநிலத்தில் பாண்டிச்சேரியும் சேர்த்து 10 எம்பி கிடச்சிருக்கிறது இந்த கூட்டணியால் தானே கிடச்சிது. திமுக இல்லாமல் 10 எம்பி ஜெயிக்க முடியுமா? சரி, காங்கிரஸும் சேர்ந்து அவங்களுக்கும் 30 எம்பி கிடச்சிது. தனித்தனியாக போகும்போது 2 கூட தோற்றுருக்கு, காங்கிரஸும் தோற்றுருக்கு, திமுகவும் தோற்றுருக்கு. இப்போ ஒன்றா போகும்போது ஸோ அது 30-10-40, இந்த 40 சாலிடாக. அது ரெண்டு அந்த கூட்டணியில் இந்தியா கூட்டணி இருக்கிற தலைவரிலேயே ஸ்டாலின் அவர்கள் தான் வருங்காலத்தில் பிரதமராக வரப்போகிறது, வர வேண்டியது ராகுல் காந்தின்னு அழுத்தமாக சொன்னது, முதல்ல குரல் கொடுத்தது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான். இப்படி இருக்கிற ஒரு கூட்டணியை இன்னொரு எம்எல்ஏவோட இல்லாமல் உலகம் முடிஞ்சு போகிறதில்ல. எம்எல்ஏ முடிஞ்ச பிறகு எம்பி 2 வருஷம் தான். இப்போ வந்து 2 மே வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் 2-2.5 வருஷத்தில் எலெக்ஷன் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் லைக் தேட் வந்து பரீட்சை இப்போ பண்ணிகிட்ருக்க வேணாம் அப்படிங்கிறது சிலருடைய அபிப்பிராயம். சிலர் இல்லை பரவாயில்லைங்க, ஜெயிச்சிட்டா அங்கே போய் அந்த கூட்டணி வந்துட்டா அதுவும் எம்பிக்கு இன்னும் கொஞ்சம் சீட்டு கூட வாங்கி நிற்கலாமே, அது பரிசு பண்ணி பார்க்கலாமே, ஒரு பரிசோதனை தானே அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. பட் இதில் எந்த சாதக பாதகங்களில் அல்டிமேட்டாக கட்சிக்குள்ளே ஒரு தலைவராக நாங்கள் முடியும். என்ன கேட்டிங்கன்னா, நான் 5 ரூபா மெம்பர் தான், நான் காங்கிரஸில் முன்னாள் தலைவர், எக்ஸ் எம்பி தானே, எனக்கு என்ன பதவி இருக்குது? ஒரு பதவியும் இல்லை, 5 ரூபா காங்கிரஸ் உறுப்பினர் தான். ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முன்னணி தலைவர்களில் ஒருத்தர் 50 வருஷமாக அரசியலில் இருக்காங்கிற என்னுடைய வகையில் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னே தவிர என் கருத்தை தான் காங்கிரஸ் கேட்கணுன்னு கட்டாயம் இல்லை. அது மாதிரி பல தலைவர்களும் கருத்து சொல்லுவாங்க. பட் அல்டிமேட்டாக சர்வே இதெல்லாம் பண்ணி கடைசியாக முடிவெடுக்க வேண்டியது ராகுல் காந்தி. ஆனால் அதிமுகவும் சொல்லுது 210 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் வந்து 230-20 ஜெயிப்போம் அதிமுக சொல்கிறது, திமுகவுமே 220-30 ஜெயிப்போங்கிறது, எல்லாத்தையும் ஜெயிப்போம் 234 ஜெயிப்போம்னு தாவியாக்கா சொல்கிறது. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் யாராவது நாங்கள் 100 தான் வருவோம், குறைச்சி தான் வருவோம் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட ஒரு உற்சாகத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து ரியாலிட்டி கிடையாது. யாரும் வந்து எந்த தலைவரும் 200 இப்போ ஆளானப்பட்ட எம்ஜிஆரே அவ்வளோ மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் 77 முதல் தேர்தலில் நிற்கிற போது 234 ஜெயிச்சார். 126 தானே வந்தார். எல்லா இடத்துலையும் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருக்க தானே செய்யுது. இப்போ மோடி பிஜேபியில் இந்தியா பூரா செல்வாக்குள்ள தலைவர்கள் ஒருத்தராக தானே இருக்கார். இப்போ ராகுல் செல்வாக்குள்ள தலைவராக தானே இருக்கார். யாருக்கு அப்படியே 543 சீட்டும் போட்டாங்க. அதனால் எந்த மாநிலத்திலையும் 100க்கு 100ங்கிறதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு இல்லை. எது கேட்டேன்னா, அதிமுக நீங்கள் ரொம்ப நாள் பயணம் போனவங்க, அந்த கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றால் தான் ஒன்றுமையாக இருக்கும், பலமாக இருக்கும், இல்லாவிட்டால் கட்சி இன்னும் கூட சிதைந்து போய்விடும்ங்கிற கருத்து ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, எந்த கட்சியும் வந்து ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியால் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிற போதே ஒரு காலகட்டத்தில் அதிமுக 3-4 இடத்துல வெற்றி பெற்று அதனுடைய கட்சியினுடைய செல்வாக்குள்ள தலைவராக இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவே தான் நர்ஸ் பண்ணி நல்லது கெடுத்து பண்ணியிருந்த சொந்த தொகுதியிலே தோற்று போயிட்டாங்க இல்லையா? அந்த தேர்தலில் நான் ஜெயலலிதா கூட இருந்தேன். நான் ஜெயிச்சு வந்து நான் தான் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தேன். 4 தான் ஜெயித்தோம். ஜெயலலிதா தோற்று போயிட்டாங்க. இன்னொரு தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை, அந்த சூழ்நிலையில் வந்து கலைஞர் மட்டும்தான் ஜெயித்தார் திமுகவில். ஆட்சியில் அதுக்கு முந்தைய ஆட்சி இருந்த திமுக ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சது. அதுக்கு பிறகு திமுகவும் அழிஞ்சிடல, அதிமுகவும் அழிஞ்சிடல.
ஆனால் இது வந்து ஒரு களம் தான். யாருக்கு இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் வந்து வெற்றி பெறலை. இந்த தேர்தலில் வந்து மக்கள்கிட்ட போய் தான் நிரூபிக்கணும் தலைமையோ அவங்க இருக்கிற செல்வாக்கையோ. எடப்பாடி முதலமைச்சர் ஆனது தன்னால் இல்லை, ஜெயலலிதாவுக்கு மக்கள் போட்ட ஓட்டு, அதில் வந்து எம்எல்ஏ. அவர் மரணத்துக்கு பின்னால் இந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு சசிகலா ஆசீர்வாதத்தோடு அங்கே இருந்துக்கிட்டு இருந்த ஓபிஎஸ்ஸை கம்பல்சரியாக கையெழுத்து வாங்கி ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அதுக்கு பிறகு இவரை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாங்க. வந்த பிறகு 4 வருஷம் தாக்கு பிடிச்சார். ஓகே, கட்சியையும் அவருக்கு யாருக்கு வேண்டாதால் நினைக்கிறாரோ, யாருக்கு அவர் ஒத்துழைப்பு தலை நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் வரிசையாக நீக்கிட்டு சேர்க்க மாட்டேன்னு. இப்போ சில பேர் ஓபிஎஸ் நான் வெளியே நான் சும்மா இருக்கேன் எனக்கு ஒன்றுமே வேணும்னு சொன்னால் கூட இல்லை ஒன்று சேர்த்துக்க முடியாதுங்கிறாருல. பக்கத்து ஊர் தானே, அதே சமுதாயத்தை சார்ந்தவர், செங்கோட்டையன் 9 எம்எல்ஏ ஜெயிச்சவர், அவரை பற்றி கவலைப்படலையே, அவருக்கு ஒத்துவலையே நீக்கிட்டார்ல. அது மாதிரி அவரும் ஒரு டிராஸ்டிக்காக அவர் பாணியில் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவர் ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தேர்தல் 2வது தேர்தல் சந்திக்க போகிறார். முதல் தேர்தலில் வெற்றி பெறல, ஜெயலலிதாவை வச்சு சிஎம் ஆனார். அவர் சொந்தமாக அடிக்கும்போது சிஎம் ஆக முடியல. இப்போ திருப்பி 2வது தடவையும் தோற்றா பலவீனம் தானே அது. அந்த கட்சிக்குள்ளேயே வரலாம், அல்லது கட்சியை வந்து இப்போ மானிட்டர் பண்ணி பெரும்பாலும் நடத்திக்கிட்டு இருக்கிறது பிஜேபி தான். இப்போ அந்த அலையன்ஸ் பிஜேபியும் அதிமுக அலையன்ஸு, பிஜேபியில் இருக்கிற தொண்டர்களும் விரும்பி போடலை, அதிமுக இருக்கிற தொண்டர்களும் விரும்பி ஏற்றுக்கிட்ட கூட்டணி அல்ல அது. அதுதான் வெளிப்படையான உண்மை. நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணி தோற்று அதிமுக போன தடவை விட சீட்டு குறைஞ்சின்னா அது தலைமை கேள்விக்குறியாக தான் செய்யும். அங்கே 2 பேர் ரிவோல்ட் பண்ணுவாங்க, அவங்க 2 பேர் யாரையாவது தலைமையில் உடச்சி கூட பிஜேபி வழக்கமாக கூட்டணி கட்சிகளை உடச்சி கிடச்சி தான் பல மாநிலத்தில் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்தராக அதிமுக உடச்சி கூட பண்ணுறதுக்கு போகலாம், அப்படிலாம் இருக்குது. பட் எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. திமுக வந்து இன்டாக்டாக இருக்குது. ஸ்டாலின் தலைமையில் வந்து அதில் எந்த உடைவும் ஏற்படலை. எல்லாரும் தலைமையை அந்த கட்சிகளை ஏற்றுக்கிட்டு இருக்கார். மாஸ்கிட்ட மக்கள்கிட்டையும் போய் அவர் வந்து கலைஞருக்கு விழுந்த ஓட்டை வச்சோ கலைஞருக்கு வந்து எம்எல்ஏ வச்சுட்டு முதலமைச்சர் ஆகலை. அவர் தன்னையே முன்னிலைப்படுத்தி அவர் தான் முதலமைச்சர்னு காட்டி வாக்கு கேட்டு முதலமைச்சர் மக்கள் ஏற்றுக்கிட்டு முதலமைச்சர் ஆகிட்டார்ல. ஸோ அதனால் இந்த 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. முக்கியமாக சமீபத்தில் ஒரு திருமணத்தில் நீங்கள் திரு செங்கோட்டையனை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. உங்களுக்கு திரு செங்கோட்டையன் ரொம்ப பழைய நண்பராக இருப்பார். ஆகையில் தாவேக்காவுக்கு உங்களுக்கு ஒரு இணைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, தாவேக்கா வந்து நான் வந்து 50 வருஷமாக அரசியலில் இருக்கேன். அரசியலில் நான் சில முடிவுகள் எடுத்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட போது நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், சேர்ந்துருக்கேன், அதெல்லாம் உண்டு. ஆனால் நான் ஒன்றும் எடுப்பார் கைப்பில்லை இல்லை. யாராவது வர்றவங்கெல்லாம் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு போக முடியாது. அவரும் வந்து 40 வருஷமாக அரசியலில் இருக்கவர். 77லேருந்து எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், நண்பர். ஒரு கல்யாணத்தில் இருக்கேன், அவர் கல்யாணத்துக்கு வராருன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் எந்திரிச்சு ஓட முடியாது. நான் இருக்கேன்னு அவருக்கும் தெரியும். அதுக்காக அவர் வராமல் ஓட முடியாது. பொது இடங்களில் அது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அது ஒரு துக்க நிகழ்ச்சியிலையோ கல்யாண நிகழ்ச்சியிலையோ 2 கட்சி தலைவர்கள் ஒன்றா உட்கார்றதோ பேசுகிறதோ, அது வட மாநிலங்கள்லாம் அந்த பண்பாடு இருக்குது. கல்யாணத்துக்கு போகிறாங்க, கருமாதிக்கு போகிறாங்க. இங்கே தான் சில கட்சிகளில் கட்டுமானமாக அங்கே போய் பேசினா தப்பு, வச்சா தப்புன்னு சில இடத்துல சில பேர் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது கரெக்ட் கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்து எம்ஜிஆர் இருக்கிற போதே நான் வந்து பரவாயில்ல எல்லாத்தையும் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். நான் வந்து அப்போ 80 முடிஞ்சு நான் மந்திரியாக இருக்கேன். அப்போ இருந்த காங்கிரஸில் எம்எல்ஏ இருந்த சுந்தரராஜுக்கு திருமயத்தில் கல்யாணம். கலைஞர் வராரு, எதிர்க்கட்சி தலைவர் அவர். அப்போ வந்து மத்தியிலேருந்து மத்திய அமைச்சர் சாமிநாதன் வராரு, காங்கிரஸில் இருக்கார். நான் வந்து இங்கேருந்து அதில் போய் கலந்துக்கிறேன். அதிமுகவில் அமைச்சராக இருக்கிறேன், நானும் போய் கலந்துக்கிட்டேன். புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்து ஏன் கலைஞரோட போனேன், கலைஞரோட இருக்கிற காங்கிரஸ் மந்திரியோட போய் ஏன் பேசினேன்லாம் கேட்கல, என்ன கண்டிக்கலை, தண்டிக்கலை. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் பழகிறதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவமே தவிர அதில் ஒன்றும் அரசியல்னா 2 பேரும் சந்திச்சா என்ன ஏதோ உங்கள் கட்சி எப்படி இருக்கும், உங்கள் கட்சி என்ன இருக்குது, ஊமையாக உட்காந்துருப்ப முடியும், பேசிகிட்டு தான் இருந்தோம். அதனால் நீங்கள் ஏங்க அங்கே போனீங்க, எங்கிட்ட வந்துருங்கன்னு நான் கூப்பிடவோ, இல்லை நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க வந்துருங்கன்னு கூப்பிடவோ, அந்த மாதிரி அது வந்து அவ்வளோ சில்லறத்தனமாக 2 தலைவர்கள் சந்திக்கும் போது பேசிக்க முடியாது. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து குறிப்பிக்க திருநாவுக்கரசர், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ், அபுதாபி.